14ஆம் அதிகாரம் அதனுடைய 14, 15 ஆகிய வேத வசனத்தை வாசிக்கலாம். பர்னபாவும் பவுலும் இதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, அப்போ வஸ்திரத்தை கிழித்தார்கள். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை சரியான முறையில் கொடுக்காம மனுஷனுடைய பக்கத்தில் அவளுடைய பாதத்தில் விழுவதற்கு வரும்போது அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம். தேவனை கனம் பண்ண வேண்டிய இடத்தில் தேவனை கனம் பண்ணாமல் தங்கள் மனுஷனை சார்ந்து கனம் பண்ண வந்தபடியினால் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த இடத்துல தங்கள் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அவர்களுக்கு சொல்லுகிறாங்க, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? இந்த தலைப்பின் கீழ வஸ்திரத்தை கிழித்தவர்கள் வேத புஸ்தகத்தில் அநேகருடைய சரித்திரங்கள், வேதத்தில் நடந்த சம்பவங்களை வேதத்தில் ஆதாரத்தோடு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. போன வாரத்திலே உங்களுக்கு ஒரு கனத்துக்குரிய ஒரு மனுஷனை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். எப்தா என்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்தான். எப்படி? எதற்கு? அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி ஜெயம் பலமுறை தோல்வியை அனுபவித்து ஜெயிக்க கூடாமல் இருந்தது. அப்பொழுது அவன் ஒரு தீர்மானத்தை எடுத்தான். ஆண்டவரே, நான் போகிறேன், எனக்கு நீர் வெற்றியை தந்தால், எனக்கு நீர் ஒரு உயர்வை தந்தால், நான் திருப்பி வரும்போது என்னுடைய வாசற் படியில் எது வருகிறதோ அது உமக்கு சர்வாங்க தகன பலியாய் செலுத்துவேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம எல்லாரும் வெளியே பிரயாணம் போகிறோங்க. நாம் வெளியே போகும்போ வீட்டுக்கு தெரியாம சில தீர்மானம் நமக்கு இருக்கும். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு சில தீர்மானங்கள் இருக்கும். புருஷனுக்கு தெரியாம மனைவி, அம்மாவுக்கு தெரியாம அப்பா, அம்மா அப்பாவுக்கு தெரியாம பிள்ளைகள், ஒருவேளை பாஸ்டரா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், யாரா இருந்தாலும் நம்ம ரகசியமாய் சில காரியங்களுக்காய் ஜெபிக்கும் போது நம்ம ஒரு தீர்மானத்தை தெய்வ சமூகத்துல திட்டமாய் தெளிவுபடுத்தி வைப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த காரியத்தில் ஆண்டவரே எனக்கு ஒரு ஜெயம் தந்தால் சொல்லிட்டு நம்ம பின்னால தேவனோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவோம். எப்தா அப்படியே ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினான். என்ன தெரியுமா? தன்னுடைய வீட்டுக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைக்கு தெரியாது, ஒரே பிள்ளைதான் தெரியாது. ஆண்டவரே, நான் திருப்பி சந்தோஷத்தோடு வந்தா, சமாதானத்தோடு வந்தா, என் வாசற்படியில் வருவதை உமக்கு பலி செலுத்துவேன். யாருக்கும் தெரியாது. நம்ம இருந்தா நம்ம என்ன நினைப்போம்? நான் எப்ப வருவேன்னு தெரியாது. பகல் வேளை வருகிறேனோ, சாயங்காலம் வருகிறேனோ, நடுராத்திரி வருகிறேனோ தெரியாது. காரணம், யுத்தத்திற்கு போகிறது. வருவேனோ வரமாட்டேனோ என்று கூட எனக்கு தெரியாது. ஆனா ஒரு தீர்மானம், ஒரு பிரதிஷ்டை. நம்ம வந்து காளிம்பல் அடிச்ச பிறகுதான் வாசல் திறக்கும். ஒருவேளை இப்படி கூட எப்தா நினைச்சிருக்கலாம், நான் வந்து காளிம்பல் அடிச்சு அதுக்கு பிறகுதானே கதவு திறப்பாங்க. திறந்து இருக்க வாய்ப்பே இல்லை. காரணம், அவன் ஒரு சேனை தலைவனாய் இருக்கிறான், நல்ல ஒரு உயர்ந்த பொசிஷன்ல இருக்கிறான். வீட்டு வாசல் திறந்திருக்கவே இருக்காது. ஏழைகளினுடைய வீடு வாசல் திறந்திருக்கும், கேட் திறந்திருக்கும், முன்வாசல் அந்த மதில் சுவர்ல வைத்திருக்கிற அந்த வாசல் திறந்திருக்கும். ஆனா பெரிய பெரிய வீடுகள்ல போனீங்கன்னா கேட்லயும் பூட்டிட்டு உள்ளால ஒரு லாக் போட்டுருவாங்க, வெளியே நின்று திறக்க கூடாதபடி. முன்னால உள்ள வீட்டு வாசலையும் அதை போட்டு அடைச்சுதான் வைப்பாங்க, திறந்து வைக்க மாட்டாங்க. ஒருவேளை இந்த உணர்வோடு அவர் தீர்மானிச்சோன்னோ தெரியல. எதுவானாலும் எப்பவுமே வாசல் முன்னால திறந்து வைக்க எல்லாரும் விரும்ப மாட்டாங்க. மேக்சிமம் பூட்டி தான் வைப்பாங்க. அதுவும் இப்ப நடக்கிற அசம்பாவிதங்கள், ரோட்டு பக்கத்துல இருக்கிற வீடுகளுக்கு பயங்கரமான அசம்பாவிதங்கள், பிடிச்சவர்கள், கொலைகள்,
கொள்ளைகள் மற்ற பலவித திருட்டுக்கள் நடக்கிறதுனால வாசலை யாருமே திறந்து வைக்க விரும்ப மாட்டாங்க. தேவைக்கு திறப்பாங்க, மீண்டும் பூட்டியே வச்சிருவாங்க. எத்தாவும் ஒருவேளை இதே போல நினைச்சாரான்னு தெரியாது. ஆனா சொன்னாரு, சொல்லிட்டு போயிட்டாரு. திருப்பி ஆண்டவர் கர்த்தருடைய நாமத்தில் ஒரு வெற்றியை கர்த்தர் ஜெயமாய் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆனா ஜெயம் கிடைத்ததும் தனக்கு வாய் திறந்து சொன்னதை எப்தா மறக்கவே இல்லை. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். விசுவாசிகளே, உங்களையும் என்னையும் கர்த்தர் ஜெயமாய் நடத்தும் போது சொன்ன வார்த்தையை மீறக்கூடாது. சொன்னதை செய்யும் அளவும் யாக்கோபோடு கர்த்தர் சொன்னார், சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். சொன்னதை கர்த்தர் செய்தார். யாக்கோபோடு கர்த்தர் கூட இருந்தார், எப்தாவோடு கூட இருந்தார், வெற்றியை கொடுத்தார், சமாதானத்தோடு வந்தான், சொன்னதை அப்படியே நிறைவேற்றினார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்று இந்த காலை வேளையில இன்றைக்கு உங்களுக்கு வஸ்திரத்தை கிழித்த ஒரு நபரை உங்களுக்கு சொல்லி, உங்களுக்கு அதுல இருந்து சில வேத வார்த்தை, கர்த்தர் கொடுத்த சில தீர்க்க தரிசன வார்த்தைகள், எச்சரிப்பின் சப்தத்தை உங்களுக்கு அறியப்படுத்தி என்னுடைய வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறேன். வாசிக்கலாமே. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வேத வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 21:27. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது கிழித்து ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். போதும், கவனித்துக் கொள்ளுங்கள். ஆகாப் என்கிற ஒரு ராஜா, சாதாரணப்பட்டவன் இல்ல, ஒரு ராஜா, நல்ல ஒரு ராஜா. எப்தாவை குறித்து அவன் சாதாரணப்பட்டவன், பரஸ்திரியின் மகன் என்று சொல்லி பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அவன் பராக்கிரமசாலியாய், தெய்வ சமூகத்தில் பராக்கிரமசாலியாய் இருந்தான். ஆனால் இந்த ஆகாப் இவன் பராக்கிரமசாலி அல்ல. சதா பைபிள்ல சொல்லப்பட்டது போல ராஜாக்களின் பட்டியல்ல வரும்போ இவன் ஒரு ராஜா என்கிற ஸ்தானம் இவனுக்கு இருந்தது. ஆகாப் என்றால் பிதாவின் சகோதரன் என்று சொல்லி அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாவின் சகோதரன் என்று சொல்லி கமாண்டரி வேத புத்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிதாவின் சகோதரன். ஆனால் இந்த ஆகாப் எப்பொழுது தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்தான்? அதுதான் நமக்கு மிக மிக முக்கியமாய் அறிய வேண்டிய ஒரு காரியம். வஸ்திரம் கிழிக்கணும்னா ஒவ்வொருவரும் தாங்க முடியாம, தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள் ஜீவிதத்தில் வரும்போ திடீர்னு வஸ்திரத்தை கிழிப்பாங்க. அதிர்வு ஊட்டக்கூடிய சில சம்பவங்கள் வரும்போது வஸ்திரத்தை கிழிப்பாங்க. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த ஆகாப் ராஜா தன் வஸ்திரத்தை கிழித்தது எப்போது? அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே 17வது வேதவசனம் முதல் வாசிக்கலாமே. 14 முதல் வாசிங்க, அப்பதான் நமக்கு புரிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம். கல்லறி உண்டு. இஸ்ரேலாகிய இனி 17ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாகி, அவர் நீ எழுந்து இருக்கிற போ, போதும் நிறுத்துங்க. நான் இனி உங்களுக்கு இந்த பகுதியை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் போது நாபோத் தன்னுடைய அரண்மனை, ராஜா
ராஜ அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. பக்கத்துல அடுத்த இந்த காம்பவுண்டுக்கு அடுத்த மாதிரி என்ன வச்சுக்கிடுங்களேன். ஒன்னி வலது பக்கத்தை எடுத்துக்கிடுங்க, இல்லைன்னா பின்பக்கத்தை எடுத்துக்கொடுங்க, இடது பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. முன்பக்கம் இனி நமக்கு பண்ண முடியாது, காரணம் வாய்க்கால், அதுக்கு அந்த பக்கம் தான் போக முடியும். இல்லைன்னா பின்பக்கத்தை எடுத்துக்கிடுங்க. எப்படி ஆனாலும் சரி, இந்த இடம் கொஞ்சம் கூட விரிவாக்கம் செய்யணும்னா பூமி தேவை, பூமி தேவை. இதே மாதிரி ராஜ அரண்மனை, ஆகாப்பினுடைய இஸ்ரவேலின் ராஜாவினுடைய அரண்மனை அந்த அதுல இருக்கு. அதுக்கு பக்கத்து தோட்டம் நாபோத்தினுடைய திராட்சை தோட்டம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நாபோத் ஜெபிக்கிறவன், நாபோத் ஆராதிக்கிறவன், நாபோத் தெய்வ பயத்தோடு வாழ்கிறவன். கொஞ்சமானாலும் அதிகமானாலும் அவனுக்குரிய சுதந்திரத்தை அடுத்தவனுக்கு விட்டு கொடுக்காமல் தன்னுடைய உரிமையை காத்து கொண்டவன் நாபோத். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு சொல்றது? நாபோத் தன்னுடைய சுதந்திர வீதத்தை காத்து கொண்டவன். அவனுக்கென்று தன்னுடைய முற்பிதாக்கள் கொடுத்ததான ஆசீர்வாதத்தை, அவனுக்கென்று முற்பிதாக்கள் கொடுத்த நன்மையை பாதுகாத்தவன். ஒரு நாளைக்கு இந்த ஆகாப் ராஜா நாபோத்தை கூப்பிட்டு பேசுறான். பக்கத்து தோட்டம் அல்லவா, இவன் பக்கத்து தோட்டத்துல நிற்கிறான். ராஜா ராஜ அரண்மனையில நிற்கிறாரு. பேசுறான், நாபோத்தே, இந்த திராட்சை தோட்டத்தை நீ எனக்கு என்ன செய், கொடு. நான் உனக்கு இந்த தோட்டம் உனக்கு ராசி ஆனால், இது உனக்கு நல்லதுன்னு கண்டா, இது உனக்கு நல்லா இஷ்டப்பட்ட தோட்டம், உன்னுடைய தோட்டம், நீ இதை எனக்கு தா. நான் உனக்கு இதுக்கு பகரம் காசு வேணும்னா காசை தாரேன், இல்லைன்னா வேறொரு தோட்டத்தை என்ன செய்கிறேன், தருகிறேன். உனக்கு எது வேணும்னாலும் நான் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். நல்ல ஐடியா, நல்லது. இதுக்கு பகரம் வேணும்னா வஸ்து வேணும்னா வஸ்து தாரேன், காசு வேணும்னா காசு தாரேன். நல்லதுதான், இது தீமையானதல்ல, இது நல்ல ஒரு ஐடியா. நம்ம வானாலும் சில இடங்களில் இப்படி பகரத்துக்கு பகரம் வஸ்துவை விட்டு கொடுத்து வஸ்து எடுப்போம், இல்லைன்னா காசை கொடுத்து அதை வாங்குவோம். இது நல்ல ஐடியா, தவறல்ல. அவன் சொன்னா, இது எங்களுக்கு எனக்கு கிடைச்ச சுதந்திரம். இதை நான் நிர்விசாரமா கொடுக்க முடியாது. இதனுடைய தகப்பனார் இல்லைன்னா முற்பிதாக்கள் எனக்கு கொடுத்தது, நான் உங்களுக்கு தர முடியாது. இது எனக்கு கர்த்தர் தந்தது, இது எனக்கு உரியது. பிரைஸ் தி லார்ட். பைபிள்ல வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு சபைக்கு ஆண்டவர் சொல்லும்போ இவ்விதமாய் சொன்னார், உனக்கு உள்ளதை நீ பற்றி கொண்டிரு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பைபிள் வாசிக்கிற நாபோத் தனக்குள்ளதை தான் பற்றி கொண்டான். பற்றி கொண்டு இருக்கும்போது நான் திடீர்னு சொல்லி கேட்டான், இது கிடைக்காதுன்னு வந்ததும் வீட்டுல வந்து கட்டில்ல துக்கத்தோடு சோகத்தோடு மனம் தளர்ந்து போய் படுத்து இருக்கிறான். சாப்பிடாம அப்படியே படுத்து இருக்கிறான். அப்பதான் ஆகாப்பனுடைய மனைவி எசபேல் வந்து கேட்கிறாங்க, என்ன சம்பவிச்சு, நீங்க அரண்மனைக்கு போயிட்டு வந்தா என்னைக்கும் சந்தோஷமா இருப்பீங்க, சாப்பிடுவீங்க, என்னைக்கும் சாப்பிடல. கேட்கும்போது அவனுடைய துக்கம் தாங்கல்ல, மன வியாகுலம் தாங்கல்ல. உண்மையை சொன்னான், நான் நாபோத்து கூட தோட்டத்தை கேட்டேன், அவன் தரமாட்டேன்னு சொன்னான், அதனால எனக்கு பாரமா இருக்கு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இவ்வளவு சொன்னதும் அந்த சகோதரி உடனே ஒரு தந்திரமான யோசனை எடுத்தாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்களினுடைய புத்தி வேலை செய்கிறதை விட வேகமா பெண்களினுடைய புத்தி என்ன செய்யும், என்ன செய்யும், நம்ம மனதுல உதிக்காதது அவங்க மனதுல என்ன செய்யும், உதிச்சிரும். ஆமா, அப்படி சகோதரிமாருக்கு ஒரு விசேஷித்த ஒரு புத்தி உண்டு. பைபிள்ல நீங்க வாசிச்சு பாருங்க, நிறைய ஆதாரங்கள் நமக்கு எடுத்து காட்ட முடியும். ஆண்களுக்கு மனசுல உதிக்காதது பெண்களின் மனதுல உதிக்கும், நல்லது உதிக்கும், நல்லது அல்லாததும் உதிக்கும். ஆனா எசபேலுக்கு இப்போ ஒரு புத்தி வந்து, சரி அதை குறிச்சு பிரச்சனை வேண்டாம், நான் அது உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், என்னுடைய சொந்த பூமியை நான் கொடுப்பது போல இந்த எசபேல் பேசுறா. பேசிட்டு உடனே ஒரு நிரூபத்தை எழுதி இந்த ஆகாப்பினுடைய சிக்னேச்சர் முத்திரை வச்சு கொடுத்து அனுப்புறான். கொடுத்து அனுப்பி சொல்றா, அதுல எழுதப்பட்ட எழுத்து விதமாய் இருந்தது. அந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் பொறுமையோட வாசிச்சு பாருங்க.
உபவாசம் என்று சொல்லுங்க. உபவாசம்னு சொல்லிட்டு நாபோத்துக்கு பொய் சாட்சி சொல்ல, நாபோத்துக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்ல பேலியாளின் மக்களாகிய 2 பேர் என்ன செய்யணும்? தெரிஞ்சு வைக்கணும். நாபோத்தை முன்னால நிறுத்தணும். அவன் தூஷித்தான், தேவனை தூஷித்தான்னு சொல்லிட்டு அவனை முன்ன நிறுத்தி என்ன செய்யணும்? கல்லறியணும். விளம்பரம் உபவாச ஜபம். உள்ளால இருக்கிற ரகசியம் நாபோத்தை என்ன செய்யணும்? கொலை செய்யணும். ஜபிக்கிற நாபோத்து, ஆராதிக்கிற நாபோத்து எல்லாரும் கூட கொண்டு முன்ன நிறுத்தினதும் மனசாட்சி தெரியாம களங்கம் இல்லாம முன்னால நின்று கொடுக்கிறான். உபவாச ஜபம்னு சொல்லிட்டு 2 பேரு அங்க பொய் சாட்சி சொல்ல ஆரம்பித்தார்கள். உடனே நாபோத்தை என்ன செய்தாங்க? கல்லறிந்து கொன்றார்கள். கல்லறிந்து கொன்னு தூக்கி அங்க போட்டாச்சு. அடக்கம் ஒண்ணும் பண்ணல. பைபிள்ல அதுல ஆதாரம் இருக்கு. அடக்கம் பண்ணாததற்கு ஆதாரம் இருக்கு. அந்த அதிகாரத்துல இருக்க, வீட்டுல போய் வாசிங்க. நாபோத்தை தூக்கி வெளியே போட்டாச்சு. நாய்கள் அவனுடைய ரத்தத்தை என்ன செய்ததான்? நக்கினது. நாய்கள் நக்கினது. அடுத்து எசபேல் சொல்றான், நாபோத் என்ன செய்தாச்சு? செத்து போனான். நீர் அந்த தோட்டத்தை என்ன செய்யும்? அவனுக்கு தாய் தகப்பன் வந்து யாருமே கேள்வி கேட்கல. உடன் சகோதரர்கள் நாபோத்துக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் வரல. இதுல நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். ஜெபிக்கிற ஒரு சகோதரனுக்கு, ஜெபிக்கிற ஒரு சகோதரிக்கு, ஆராதிக்கிற ஒரு தெய்வ பிள்ளைக்கு, பூமிக்குரிய எந்த மனுஷனும் உங்களுக்கு உதவி இல்லை என்றாலும் உங்களை ஒருவேளை கொலை செய்யலாம், என்னை ஒருவேளை கொலை செய்யலாம். கர்த்தர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கவே மாட்டாரு. அல்லேலூயா. அவனை முன்ன நிறுத்தும்போ கர்த்தர் பார்த்துட்டே இருந்தாரு பொறுமையோட. கல்லறியும் போது பார்த்துட்டே இருந்தாரு. நல்லா கவனிங்க. பொய் சாட்சி சொல்லும் போது பார்த்துட்டே இருந்தாரு. அவன் விழுந்து ஜீவனை விடுவது வரை கர்த்தர் பொறுமையோடு பார்த்துட்டே இருந்தாரு. கேட்க யாரும் இல்லையா? நாதி இல்லையா? இன்னைக்கு இப்படித்தானே ஒவ்வொரு கிராமங்களிலே நடைபெற்று வருகிறது. சபைக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய், தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட கல்லறிகள், பட்டய குத்துகள், இரத்த சிந்துதல்கள், அகோரமான மரணங்கள் நடக்கும் போது கர்த்தர் பொறுமையோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி நினைக்க வேண்டாம். அதனுடைய பின்விளைவுகளை என் கர்த்தர் விசாரிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாபோத்து போய் அந்த திராட்சை தோட்டத்திற்கு தன்னுடைய மனைவி சொன்னதும் அதை ஏற்றுக்கொண்டு அவத பயங்கர சந்தோஷமா நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்திற்கு நேராய் அவனுடைய வீட்டிலிருந்து புறப்படும் போது தெய்வ சப்தம் திஸ்பியனாகிய எலியாவினுடைய காதுகளிலே தொனிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கைகளை தூக்கி சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. உங்களை ஒரு மனுஷன், உங்க குடும்பத்தை ஒரு மனுஷன் அல்லது யாரோ ஒரு நபர் உபத்திரவப்படுத்தும் போது, வேதனைப்படுத்தும் போது, வேதனை படும்போது, தெய்வ பிள்ளைகளை ஒருவேளை ஜெபம் கேட்கப்படாதது போல இருக்கலாம். எங்கேயோ இருந்து தெய்வ சப்தத்தை ஒருவனுக்கு கொடுத்து கர்த்தர் அனுப்புவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகையினால ஜெபத்திற்கு பதில் இல்லையா? இல்லைன்னு நினைக்கண்டாம். ஜெபத்திற்கு பதில் உண்டு. உண்மைக்கு பதில் உண்டு. எத்தனை வருஷமானாலும் உண்மைய ஒரு மனுஷனும் புதைக்க முடியாது. நீதி எத்தனை வருஷமானாலும் தலை நிமிர்ந்து நிற்கும். அநீதி ஒருவேளை தலை தூக்கி நின்றது போல தெரியும். தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில பைபிள்ல இருந்து சொல்லுகிறேன், நீதியை நிலைநிறுத்தி அநீதியை தாழ்த்துகிற ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. திஸ்பியனாகிய எலியாவுக்கு தெய்வ சப்தம் உண்டாகிறது. நீ ஒன்று செய், நீ எழும்பு. வாசிங்க அந்த வசனம். அதனுடைய 17வது வார்த்தை வாசிக்கலாம்.
கர்த்தருடைய வார்த்தை கிறிஸ்தியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. எலியாவுக்குண்டாகி அவர், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ எழும்பு, இஸ்ரவேலின் ராஜா. இஸ்ரவேல் தேவனுடைய முத்திரை மோதிரம் போல உள்ள ஒரு பெயராக்கும். இஸ்ரவேல் இஸ்ரவேல் என்கிற பெயர் கிடைச்சதே பயங்கர ஒரு போராட்ட ஜபத்தில் கிடைச்ச பெயராக்கும். பிரைஸ் தி லார்ட். அந்த தேசத்துல ராஜாவா இருக்கிற இவன் தெய்வீகம் விட்டு, சகோதரத்துவம் விட்டு, நீதியை விட்டு, பொய்யான மாய்மாலமான கொலைவரை தாக்குதலுக்கு அந்த குடும்பம் ஆளாக்கப்படுகிறது. ராஜ குடும்பம். பிரைஸ் தி லார்ட். பூமியை எடுத்துட்டான். பூமியை எடுத்துட்டு அவன் போகிறான் அந்த தோட்டத்துக்கு. போகும்போது எலியாவோடு கர்த்தர் சொல்றாரு, நீ எழும்பு, இன்ன வழியா நீ இன்ன இடத்துக்கு போ. அங்க ஆகாப் என்கிற ஒரு மனுஷன் நாபோத்தை கொலை செய்து அவனுடைய திராட்சை தோட்டத்தை எடுத்து அந்த தோட்டத்துல பார்வையிட வருகிறான். வரும்போதுதான் எலியா சொல்றான், பின்னால சொல்லுகிற வாசிங்க. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கொலை செய்தாய். ஃபர்ஸ்ட் கொலை செய்தாய். யாருக்கும் தெரியாது, மனுஷ வர்க்கத்தில் உள்ள யாருக்கும் இப்படி செய்தது தெரியும். இவன் தூஷித்தான், அப்படிதான் அவன் அறிமுகம் வெளியே. ஆனா ரகசியம் யாருக்கும் நினைச்சியாது தெரியாது. உங்களை ஒருவேளை காரணம் இல்லாம காரணத்தை வச்சு பழி சாட்டி குத்திட்டு இருக்கலாம். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். காரணம் இல்ல, ஆனா காரணத்தை புதுசா தயாரிச்சு உங்களை வேதனை கொடுக்கலாம். காரணம் இல்லாம நூதனமா எதை சொன்னா அவமானப்படுத்தலாம், எதை சொன்னா வீழ்த்தலாம், எதை சொன்னா உங்க குடும்பத்தை அழிக்கலாம், எதை சொன்னா உங்க பிள்ளைகளை தலை நிமிர விடாம தடுக்கலாம். இத லெக்கு வச்சு அவங்க கிரிய செய்வாங்க. இசபேல் அப்படித்தானே பண்ணுனா. இப்படி பண்ணுகிற ஆவி என்ன ஆவி தெரியுமா? எசபேலின் ஆவி. தந்திரமா செயல்படுகிற ஆவி, நூதனமா செயல்படுகிற ஆவி. முடிச்சிட்டு வர்றான் அந்த தோட்டத்துக்கு. எலியா பேசுறான், ஏய், நீ கொலை செய்ததும் நீ வஞ்சித்ததும் அல்லவோ இந்த தோட்டம். அப்பொழுதுதான் ராஜா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் பகைஞனே, கண்டுபிடித்தாயோ. 139 சங்கீதத்தில் சொல்லுகிறது, அவருடைய பார்வைக்கு சகலமும் நிர்வாணமாய் வெட்டா வெளிச்சமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பூமியில நடந்தாலும், தண்ணிக்குள்ள இருந்தாலும், ரூமுக்குள்ள இருந்தாலும், பட்டணத்துக்குள்ள இருந்தாலும், விமானத்துல இருந்தாலும், ட்ரெயின்ல இருந்தாலும், பஸ்ல இருந்தாலும், பைக்ல போனாலும், எல்லாம் கர்த்தருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமா, எங்க போனாலும் வந்தாலும் அவருக்கு மறைவுக்கு ஒன்றுமே இல்லை. சொல்லுகிறது, என் பகைஞனே, உண்மையை சொன்னவள, உண்மையை சொன்னவன எப்படி காண்கிறான்? எப்படி காண்கிறான்? பகைஞன். உண்மையை சொல்லும்போ சில இடத்துல இதே போல வார்த்தை நம்மை தேடி வரும். பயப்பட வேண்டாம், நீதியை கர்த்தர் நிலைநாட்டுவார். அல்லேலூயா. அதுல பின்னால சொல்லுகிறது, அடுத்து சொல்லுகிறது, வாசிங்க, கண்டினியூ. நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். நாபோத்தினுடைய இரத்தத்தை எந்த இடத்துல வச்சு நாபோத்து நீ என்ன காரியம் சொல்லி கொலை செய்யறாயோ அதே போல உனக்கும் அது சம்பவிக்கும். Praise the Lord. Praise the Lord. வஞ்சனையினால் வந்த பொருள் ஒரு நாள் என்ன செய்யாது, ஒரு நாள் என்ன செய்யாது, நில நிக்கவே நிக்காது. தற்காலம் கொஞ்சம் சுகம் உண்டாகும், தற்காலம் கொஞ்சம் காசுகள் வரலாம்,
தற்காலம் கொஞ்சம் நன்மைகள் வரலாம், பூமியில காணக்கூடிய அளவுக்கு எல்லா சொத்து சுகங்களை அனுபவிக்கலாம், ஆனா அது நிரந்தரம் அல்ல. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட நன்மை நமக்கு வேண்டாம். எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? கைகளை தூக்கி சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட ஒரு நன்மை எனக்கு வேண்டாம், தேவையே இல்லை. அப்படிப்பட்ட சம்பாத்தியம் செய்யவே வேண்டாம். யாராகட்டும், எவராகட்டும், வளர்ந்து வருகிற பிள்ளைகள் இருக்கிறீங்க, உங்க தொழில கர்த்தர் உயர்த்தும்போ, கர்த்தர் ஆசீர்வதிக்கும்போ, கர்த்தரால் நீங்க பெற்றோர் விரும்பினதை விட, நாங்க விரும்புகிறதை விட நல்ல ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. எந்த உயர்வுக்கு வந்தாலும் உங்க கை அநீதியான ஒரு பொருளை வாங்க, லஞ்சம் வாங்க, ஊழலுக்கு இந்த கை சப்போர்ட் செய்யாம உங்க கையை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்படி செய்வீங்கன்னா உங்க தற்காலம் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும், தற்காலம் சில வேளை வேகமா வளர முடியாம இருக்கும், தற்காலம் ஒருவேளை மற்றவங்க பார்க்கிற அளவுக்கு விளம்பரம் இல்லாம இருக்கும். தெய்வீக நீதி உங்க வாழ்க்கையில நிலை நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால ரொம்ப கவனமா இருக்கணும். சொல்லுகிறது, நாபோத்தின் ரத்தத்தை நக்கின இடத்துல உன்னுடைய ரத்தத்தை என்ன செய்யும்? நக்கி போடும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம் 6 முதல் வாசிங்க. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 6 முதல் 10 முடிய வாசிக்கலாம். அப்பொழுது அவன் அவர்களுக்கு 2ஆம் நிருபத்தை எழுதினான். அதில், நீங்கள் என் பட்சத்தில் சேர்ந்து என் சொல்லை கேட்பீர்களானால் உங்கள் ஆண்டவனுடைய குமாரரின் தலைகளை வாங்கி நாளை இந்நேரத்தில் எஸ்ரேலுக்கு என்னிடத்தில் வாருங்கள் என்று எழுதியிருந்தது. வாசிக்குமா நல்ல தெளிவா, வார்த்தை நல்ல தெளிவா வரணும். வீட்டுல பைபிள் வாசிக்குமா வாய் திறந்து வாசிச்சு பழகணும் பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தெளிவு நல்ல தெளிவா வரணும். அதுல அதனுடைய 21ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 21:21 சொல்லுகிறது, நான் உன்மேல் பொல்லாப்பு வர பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு. பாருங்க, தேவையில்லாத வேதனை உண்டாக்கி, தேவையில்லாத அநீதியான சம்பாத்தியம் பண்ணினால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்மேல் பொல்லாப்பு வர பண்ணி, நீ நாபோத்துக்கு பொல்லாப்பு வர பண்ணின, நான் உனக்கும் பொல்லாப்பு வர பண்ணுவேன். அடுத்து சொல்றாரு, உன் சந்ததியை அழித்து போட்டு. ஆகாப்பினுடைய சந்ததியில ஒரு நாய், ஒரு பட்டிய கூட இந்த தேசத்துல வைக்க மாட்டேன். Praise the Lord. Praise the Lord. ஒரு நாயாயிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைபட்டவனையும் விடுபட்டவனையும், நீ ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் சுதந்திரமா இருந்தாலும் எல்லாவனையும் அழிப்பேன். கை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இதை அழிக்கிற சம்பவம் தான் 2 ராஜாக்கள் 10ல 6 முதல் 10 வரை சொல்லுகிறது. 70 பேருடைய தலையை வெட்டி நடு ரோட்டுல கொண்டு வந்து கூறு போட்டு வச்சிருக்கிற மாதிரி. நீங்க வாசிச்சு பாருங்க வீட்டுல போய், அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் இந்த நாளில நம்ம துணிச்சலோடு சில வேளை சிலதை பண்ணுவோம். நம்ம சரீர புருஷ்டி இருக்கும் போது சில வேளை சிலதை பண்ணுவோம். நமக்கு நல்ல செல்வாக்கு இருக்கிறதுன்னு சிலதை பண்ணுவோம், பின்னால் அது பாதிப்பை கொண்டு வரும். Praise the Lord. Praise the Lord. விசுவாசிகளே, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அன்னைக்கு ஆகாப்பு உபவாச ஜபம்னு நாபாத்தை கொலை செய்தான். இன்னைக்கு அநேக சபைகளில, அநேக இடங்களில நடக்கு. ஒரு நாள் உபவாச ஜபம். வந்து பாரு, வந்து பாரு, வந்து பாரு. போற விசுவாசிய கொலை செய்து அதுக்கு உள்ள போடுவான், போட்டுட்டு இருக்கான். இது போல. Praise the Lord. Praise the Lord. ஆமா, நாங்க ஒரு நாள் அங்க போய் பார்த்தோம். பார்த்தா அங்கத்த போல இருக்குங்க. ஆகாப்பு நாபோத்தை கொலை செய்த போல இதே போலதான் அங்கேயும் சாட்சி சொல்ல
நாங்க போனேன், அங்க அப்படி நடந்து இப்படி நடந்து, சாட்சி வேற. எங்களை தூக்கி கத்திர மகிமைப்படுத்துவோம். அது மாம்சீக மரணம். இங்க ஆவிக்குரிய நிலையில் ஆத்மாக்களை கொள்ளை அடிச்சு கொலை செய்கிறாங்க. கவனித்துக் கொள்ளுங்க, புரிந்து கொள்ளணும். அந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டையும் நம்ம புரிந்து கொள்ளணும். நான் அதை வாசிக்கும் போத எனக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தினால சொல்றேன். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து பின்னால வரும்போது அதுல சொல்லுகிறது 23 முதல் வாசிக்கிற வேளையில வாசிங்க. எசபேலையும் குறித்து கர்த்தர், எசபேலையும் குறித்து கர்த்தர், நாங்கள் எசபேலை இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும். இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும். நாய்கள் எசபேலுடைய சரீரத்தை என்ன செய்யுமா? தின்னுமா? தெளிவா சொல்றாரு பாருங்க. ரகசிய ஆலோசனை போட்டு ரகசியமா வார்த்தை சொல்லி ரகசியமா. சிலரு நமக்கூட நல்லா பாச பிணைப்பு போல இருக்கும், ஆனா அவங்க உள்ளம் நமக்கு விரோதமாய் பல உபாயங்களை தந்திரங்களை கடத்தி விட்டுட்டு இருப்பாங்க. நாம் அதை அறிய வேண்டிய ஒரு விசேஷித்த ஆவி, ஒரு விசேஷித்த கிருபை, ஒரு விசேஷித்த தெய்வீக நிறைவு நமக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பேசுமா நல்லா தான் பேசுவாங்க, ஆனா செயலை பார்த்தா இவங்க நேரே நம்ம தாக்க மாட்டாங்க. வேற யாரையோ கிண்டி விட்டுட்டு, வேற யாரையோ ஏவி விட்டுட்டு, வேற யாரையோ நமக்கு விரோதமாய் தூண்டி விட்டுட்டு அவங்க சைலண்டா இருந்து நமக்கோட அன்பா பேசி காரியங்களை எடுத்து அங்க போட்டு கொடுப்பாங்க. இந்த காலை வேளை தெய்வ சபையே, தெய்வ ஜனமே, நீங்களும் நானும் ஜாக்கிரதையாய் கவனமாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுல சொல்லுகிறது, இஸ்ரவேலில உன்னுடைய சரீரத்தை நாய்கள் தின்னும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். சொன்னதை அப்படியே செய்தார். பைபிள்ல பின்னால வாசிக்கிற வேளையில 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 30 முதல் 37 வரை வாசிச்சா, அங்கே ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் வருகிற வேளையில அங்கே அவள் என்ன செய்தா? எசபேல் வீட்டு மேல் அறையில ஜன்னலை திறந்து போட்டு கண்ணுக்கு கண்மசி போட்டு பயங்கரமா சிங்காரித்து அழகுபடுத்தி, ராஜாத்தி பாத்தியலா? ராஜாத்தி ஆகையினால அவன் பயங்கரமா அவ உடுத்து ஒருங்கி கண்மசி போட்டு பயங்கர ஜோரா நின்றுட்டு இருக்கிறான். அப்பொழுதுதான் அந்த வசனம் வாசிங்க. கேட்டபோது யெகூ, எலியா சூரியச்சடிக்க மூட்டல மரிக்கணும் ஆண்டவரை, போதும் போதும்னு சொன்ன வேளையில ஆண்டவர் தட்டி எழுப்பி ஆகாரம் கொடுத்தாரு. 2 தடவை கொடுத்தாரு. திருப்பி போய் கெபிக்குள்ள ஒளிச்சு நிக்கிறான். உனக்கு இதுக்குள்ள என்ன காரியம்? வெளியே இறங்குன்னு சொல்லி இறக்கி விட்டு சொன்னாரு, நீ 3 பேரை அபிஷேகம் பண்ண வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல யெகூ ஒருவன். யெகூவ நீ அபிஷேகம் பண்ணு. அவன் என்ன செய்வான் தெரியுமா? ஆகாப்புக சந்ததியில ஒருத்தனை பூமியில வைக்காம அநீதிய அழிப்பதற்காய் யெகூவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எலிசாவை 2 மடங்கு அற்புதம் செய்ய கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். யெகூவை அபிஷேகம் பண்ணினது அநீதியை நீதியை நீதி என்றும் அநீதியை அநீதி என்றும் தெய்வ சப்தத்தை சப்தமாய் நிறைவேற்ற யெகூவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, யெகூ வருகிறதை இவ கேட்கிறா, எசபேல் கேட்கிறா, எலியாவை விட நீ பெரிய மனுஷனா? நாபோத்தை விட நீ பெரிய மனுஷனா? யெகூவை பார்ப்பதற்கு கண்ணிலே மையிட்டு வாசிங்க. கேட்டபோது கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்தாள். ஒலிமுக வாசலில் வந்தபோது ஏறெடுத்து
என் பட்சத்தில் இருக்கிறது யார்? கைகளை, ரெண்டு கைகளையும் தூக்கி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்களேன். என் பட்சத்தில் இருக்கிறது யார்? எசபேலுக்கு வீட்டுக்கு உள்ள தெய்வத்தை சேவிக்கிற தெய்வ பயம் உள்ள சிலர் உண்டு அதுக்குள்ள. பிரைஸ் தி லார்ட். யெகூ கேட்கிறான், என் பட்சத்தில் இருப்பது யார்? அவங்க பக்கத்துல ரெண்டு பேர் எப்பவும் சிலருக்கு கூட 4-5 பேர் கூட இருப்பாங்க. பாடி காட்ட ஒருத்தனும் நம்ப கூடாது. பிரைஸ் தி லார்ட். உதவிக்கு சகாயத்துக்கு கூட வருகிறவங்களை யாரும் என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? சிநேகிதனையும் நம்பாத, வழிகாட்டியையும் நம்பாத. பைபிள் வசனம் அது. இவன் நினைச்சது என்ன தெரியுமா? நான் எவ்வளவு சிங்காரிச்சாலும் மை போட்டாலும் இவங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. யெகூ கேட்கிறான், என் பட்சத்தில் இருப்பது யார்? அடுத்து நான் சொல்ல போனா, கர்த்தருக்காய் பக்தி வைராக்கியம் காட்டுகிற, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, அநீதியை வெறுத்து நீதி செய்ய விரும்ப கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பது யாருன்னு கேட்டான். கேட்ட உடனே சிலரு அங்க இருந்து ஜன்னல் வழியை எட்டி பார்த்தாங்க. அவன் சொன்னான், ஒரு தயவும் காட்ட வேண்டாம், அவளை தூக்கி ஜன்னல் வழியா என்ன செய்யுங்க, என்ன வாசிங்க அந்த வசனம். தள்ளினதனால் இரத்தம் சுவரிலும், அவளுடைய இரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும். ஜன்னல்ல, இந்த ஜன்னலோடி ஒரு பொருள் போக முடியாது. ஒரு பெரிய நீளம் உள்ள ஒரு பிரட்டுன்னு வச்சு உதாரணம் சொல்றது, ஒரு வாக்க விட்டா சில வேளை இந்த கிரில் வழியா வெளியே போகும். போக முடியாத அளவுக்கு நீளத்துல வச்சு தள்ள என்ன செய்யும்? பிரட்டு என்ன செய்யும்? செதஞ்சு உடைஞ்சு போகும். இதே போலதான் எசபேல நூல முடியாத இடத்துல கூட இடிச்சு நூத்தி அங்க விட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். இடிச்சு தள்ளி விட்டாங்க. மேல இருந்தே ரத்தம் சுவர்களோட பக்கத்துல என்ன குதிரைக்கு மேலையும் தரைச்சுதான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அநீதியை முடிவுக்கு கொண்டு வந்து நீதியை நிலைநாட்டுகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. இந்த காலை வேளையில எந்த இடத்துல அநீதி மறைமுகமாய் நடக்கிறதோ சோர்ந்து போக வேண்டாம். விசுவாசத்துல தளராம உறுதியா நில்லுங்க. கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை கூடிய சீக்கிரம் செய்வதற்கு கர்த்தர் திட்டம் போட்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஜன்னல் வழியாய் தள்ளி விட்ட வேளையில இரத்தம் சிந்திட்டு, நாய்கள் அவளுடைய இரத்தத்தை நக்கிட்டு வந்து பார்த்தா அடக்கம் பண்ண கூட சரீரம் இல்லை, எருவா போனது மாதிரி போச்சு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த காலை வேளையில 24ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகாபின் சந்ததி பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்த பறவைகளும் தின்னும் என்றான். 22ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல அதுல சொல்லுகிறது. உன் அந்த ஒரு வசனத்தையும் வாசிங்க. அந்த இரத்தத்தையும் அவனுடைய கவசத்தையும் சமாரியாவின் குளத்திலே கழுவுகிற போது கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே நாய்கள் அவன் இரத்தத்தை நக்கினது. நாய்கள் அவனுடைய சொன்னதை கர்த்தர் செய்தார். பிரைஸ் தி லார்ட். இந்த இதுக்கு இடைப்பட்ட வேளையிலேயாக்கும் எலியா வந்து சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், அவன் அதனுடைய 27ஆம் வசனம் 25ல சொல்லுகிறது. லாஸ்ட், தன் மனைவியாக எசபேல் தூண்டி விட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான், தன் மனைவிக்காக தன்னை விற்று போட்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தன்னை விற்று போட்டான். நீதிக்காக மனைவியினுடைய சப்தம் கேட்பது வேற, அநீதிக்காய் கேட்பது வேற. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தன்னை விற்று போட்டான். அதுக்கு பின்னால சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேலுக்கு முன்பு 27ஆம் வசனம், எலியா சொன்ன வார்த்தையை கேட்ட வேளையில ஆகாப் தன் வஸ்திரங்களை கிழித்து விட்டு தன்னை தெய்வ சமூகத்திலே தாழ்த்தி உபவாசம் பண்ணினான். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அநீதியை செய்துட்டு உபவாசம் பண்ணினான். கர்த்தரானா இரக்கம் உள்ளவர்,
அவனுக்கு தயவு பாராட்டினார். அவன் தன்னை தாழ்த்தி தன்னை தாழ்த்தி தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த வேளையில ஆண்டவர் எலியாவோடு சொல்றாரு, டேய், அவன் தன்னை தாழ்த்தினான், ஆகையினால நீ சொல்லு, உனக்கு காலத்துல உனக்கு வேற ஒண்ணும் நடக்காது, எல்லாம் சமாதானமா இருக்கும், உன் சந்ததிக்க காலத்துல அதை செய்வேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா தற்காலம் உபவாசம் பண்ணி தாழ்த்திட்டு மறுபடியும் தன் இருதயத்தை கர்வப்படுத்தினான். காரணம், கர்த்தர் சொன்னா அவர் வார்த்தை என்ன செய்ய மாட்டாரு, மாறவே மாட்டாரு. இவன் தற்காலம் உபவாசம் பண்ணி தன்னை தாழ்த்தினான். மறுபடியும் இவன் என்ன செய்தான் தெரியுமா? இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜாவோடு சம்பந்தம் கலந்து அவனோடு சார்ந்து தேவையில்லாதவனுக்கு உறுதுணையாய் நின்றான். அவனுடைய வாழ்க்கை தரம், ஜீவிதத்தில் ஒரு சமாதான முடிவில்லை. தெய்வ பிள்ளைகளே, விசுவாசிகளே, இந்த காலை வேளையில செய்தியினுடைய சுருக்கம் இவ்வளவுதான். நீங்களும் நானும் நீதியாய் வாழ்ந்து நீதியானதை செய்து நன்மை அனுபவித்து கர்த்தரை கனம் பண்ணணுமே தவிர வாழ்க்கையில அநீதியான காரியத்துக்கு செயல்படாம நம்முடைய வாழ்க்கையை அனுதினமும் தாழ்த்தி அனுதினமும் ஒப்பு கொடுத்து தாழ்த்தினான். சிலர் வசனம் கேட்கும்போ திடீர்னு வீட்டுக்குள்ள ஒரு ஷேக்கு, ஒரு அசைவு வரும்போ, ஏதோ ஒரு வீழ்ச்சி வரும்போ, ஏதோ ஒரு அடி வரும்போ, தாங்க முடியாம வரும்போ கடகடா 4 நாள் உபவாசம் இருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஒப்புரவாகுவாங்க, பிரதிஷ்டை எடுப்பாங்க, தீர்மானம் எடுப்பாங்க. அடுத்தும் ஒரு நிலைமைக்கு வருகிற வேளையில தாங்கள் சொன்னதையும் கடந்து வந்த பாதைகளையும் மறந்துட்டு மறுபடியும் பின்வாங்கி போவாங்க. ஆனால் என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆகாப் உபவாசம் இருந்து தாழ்த்தினான், கர்த்தர் அதற்கு மனதுருகினார். இந்த காலை வேளையில விசுவாசிகளை, உங்களை தாழ்த்தும் போது உங்களுக்காய், எனக்காய், சபைக்காய், ஊழியத்திற்காய் மனது உருகுகிற ஒரு கர்த்தரை நீங்கள் நான் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் தாழ்த்தின வேளையில கர்த்தர் மனதுருகினார். மறுபடியும் யூதாவின் ராஜாவோடு சம்பந்தம் கலக்க ஆரம்பித்தான். ஆமென். காலை வேளையில தெய்வ பிள்ளைகளே, அதுலதான் அங்க பின்னால சொல்லுகிறது, அவனோடு சம்பந்தம் கலந்து அவனுக்கு கூட யுத்தத்துக்கு போய் அவனுக்கு கூட அந்த பிரச்சனைக்கு மாட்டின வேலையில தான் தப்ப முடியாத அளவுக்கு ஒருவன் எதிர்பாராத விதமாய் வில்லிலே அம்பை நாணேற்றி எய்தான். பைபிள் சொல்லுகிறது, அவனுடைய சரீரத்தினுடைய சந்துக்குள்ளால பட்டது. அவன் சொன்னான், எனக்கு காயம் பட்டது, என்னை அப்பாலே கொண்டு போங்கள். நாளாகம புஸ்தகத்திலே இந்த சரித்திரம் இருக்கிறது. என்னை கொண்டு போங்கள். நீ ஒப்புரவான நீ மறுபடியும் தேவையில்லாத இடத்துல போய் உறவு வச்சு தேவையில்லாத கூட்டுக்கட்டுல போய் நீ விழுவேன்னு சொன்னா வெளியே தெரியாத ரீதிக்கு சரீரத்துல பாதிப்புகள் வரும். வாழ்க்கையை முன்ன கொண்டு போக முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒப்பு கொடுக்குமா இறங்கினார் கர்த்தர், பின்மாறும்போ கர்த்தர் விரோதியாய் மாறுவார். பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? விரோதியாய் கர்த்தர் மாறினார். எல்லாரும் நல்ல ஆண்டவர் அவனுக்கு எத்தனை முறை சொல்லி இருக்கிறார். எல்லாவற்றில இருந்தும் பிரிஞ்சு பிரிஞ்சு விலகி போய் நன்மை அனுபவிச்சு சுகம் அனுபவிச்சு சந்தோஷம் அனுபவிச்சுட்டு மறுபடியும் பின்மாறி கொஞ்சம் சின்ன காரியத்துல பின்மாறி தூர போகும்போ என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, பைபிள் சொல்லுகிறது, அவன் எதிர்பாராத விதமாய் அம்பை எய்தான். அவனுடைய சரீரத்தில் பட்டது, சுருண்டு விழுந்தான். ஒரு வார்த்தை சொன்ன கடைசியா, எனக்கு காயம் பட்டது, என்ன வெளியே கொண்டு போங்க, தூரத்துல கொண்டு போங்க. கொண்டு போனாங்க, இறந்து போனான். நாபோத்தின் ரத்தத்தை எங்கே நாய்கள் நக்கினதோ அதே அனுபவம் அவனுக்கு வந்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னும் வாய்ப்பு இருக்கு, திரும்பி வர இன்னும் வாய்ப்பு இருக்கு, திரும்பி வர இன்னும் நமக்கு சமயம் இருக்குன்னு நம்ம நீட்டக்கூடாது. கொடுக்கப்பட்ட சமயத்தில், கொடுக்கப்பட்ட பொறுப்புல, கொடுக்கப்பட்ட காரியத்துல உண்மையாய் இருந்தா கர்த்தர் உண்மையாய் நமக்கு இரக்கம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. வஸ்திரம் கிழிச்சதுனால உபயோகம் உண்டோ? ஆண்டவர் பேசினதுனால உபயோகம் உண்டோ? ஆண்டவர் தனக்கு ஒரு சமாதான வார்த்தைய இந்த எலியாவை கொண்டு சொன்னதுனால உபயோகம் உண்டோ? மறுபடியும் தூர போன
அப்ப வந்து எட்டி பார்த்து நன்மையை அனுபவிச்சுட்டு அப்ப சுகம் அனுபவிச்சுட்டு மீண்டும் திருப்பி பின்மாறி போயிட்டு மீண்டும் ஒரு உபத்திரம் வரும்போ ஓடி வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு மீண்டும் கொஞ்ச நாள் விலகி போயிட்டு மீண்டும் வந்து praise the Lord. இந்த அனுபவம் தான் ஆகாப்புக்கு அனுபவம். praise the Lord. இந்த அனுபவம் தெய்வ சபைக்கு வேண்டாம், தெய்வ ஜனத்துக்கு வேண்டாம். தெய்வ சமத்துல உறுதியா எடுக்கிற தீர்மானத்துல உறுதியா நிற்போம், தெய்வ பயத்தோடு இருப்போம். ஒரு வசனத்தை கூட வாசிச்சு என் வார்த்தையை சுருக்குகிறேன், அடுத்த வாரம் பகிர்ந்து கொள்ளுகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வேத வசனத்தை வாசிக்கலாம். ம் ம் அவர்கள் பாழும் சாபவும் ஆவார்கள். கேட்டபோது உன் இருதயம் இழகி தாழ்த்தி கிழித்து கொண்டு அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆகாப் ராஜா ஃபர்ஸ்ட் கேட்டோம். 2வது யோசியா 8வது வயசுல ராஜாவானா. அவனுடைய செயல்பாடுகளை பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்தினார். உணர்த்தின உடனே என்ன செய்தான் தெரியுமா? தன்னுடைய இருதயம் இழகிச்சு, உள்ளம் உடைஞ்சு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வஸ்திரங்களை கிழித்துட்டு நின்றான். கர்த்தர் மனதுருகினார். கண்களை மூடுவோம். இந்த காலை வேளை வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி கொடுக்க விரும்புகிறேன்.